ஸ்வீட்டோ காரமோ அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு 100% டேஸ்ட், 100% ஆரோக்கியம். புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் பூக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறிகள் நீனாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நினல் நாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரே பாவா. ஆண்டாள் 8வது தொழி எழுப்புகிறார். இந்த பாடலில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பாடலை வச்சு தான் ஆண்டாளுடைய காலம் 8ஆம் நூற்றாண்டாக இருக்க வேண்டும் என்று மு. ராகவையங்கார் எழுதுகிறார். அப்படி என்ன இதில் செய்தி சொல்லப்பட்டிருக்கு? வெறும் கண்ணிலேயே பார்த்து நட்சத்திரங்களை பற்றி அறிவோடு ஆண்டாள் இதில் பேசுகிறார். 14ஆம் நூற்றாண்டில் தான் கல்லியோ டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சாருன்னு பார்க்குறோம். ஆனால் 8ஆம் நூற்றாண்டில் ஆண்டாள் ஒரு செய்தி இதில் சொல்கிறார். பாட்டு என்ன பாருங்க, இந்த தோழி எப்படி எழுப்ப போகிறா அப்படின்னா, புள்ளின் வாய் கீண்டானை பொல்ல அரக்கனை கிள்ளி கிளந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. எவ்வளோ அழகான விஷயம் பாருங்க. வெள்ளி இடம் விழுந்து வியாழம் உறங்கிற்று. புல்லும் சிலம்பிலகான் போதரை கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடந்தையோ பாவாய் நீ நன்னாளாய் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். இது முழுப்பாட்டு. இதில் வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நான் அறிவியல் செய்தி இதில் சொல்லியிருக்கேன். புல்லின் வாய் கீண்டானை ராமாவதாரத்திலே ராவணனுடைய தலையை அறுத்தறிந்து அந்த அரக்கனை கொன்றவன். அது மட்டும் இல்லை, பறவை வடிவிலே வந்த ஒரு அரக்கனை இன்றைக்கி நம்ம படத்தில் பார்க்குறோம். பறவை வடிவில் பெருசாக வந்து அப்படியே உலகத்தையே மிரட்டுற மாதிரி காட்டுறாங்க. அந்த மாதிரியான ஒரு பறவை வந்து அசுரப்பறவை வந்ததான். அதை என்ன பண்ணான்னா, கிள்ளி கிழந்த வெத்தலை காம்பு கிள்ற மாதிரி கிள்னானா. அப்படி கிள்ளி கிளைந்தானே கீர்த்திமைன்னா புகழ் பாடி நாமெல்லாம் போய் அவனை பேசுகிறதுக்காக போயிட்டுருக்கோம். பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார். எங்களோட கிளம்புனவங்கலாம் கிளம்பி முன்னாடி போயிட்டாங்க. நீ உள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்க. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. இதுதாங்க இதில் இருக்கக்கூடிய அருமையான செய்தி. விடிவெள்ளி காலையில் 5 மணிக்கு தோன்றும். அதற்கு முன்பாக வியாழ கிரகம் மார்கழி மாதத்தில் தன்னுடைய கண்களில் பார்த்ததை ஆண்டாள் சொல்கிறார். வியாழம் என்ற கிரகம் தோன்றி மறைந்து விட்டது. அதை அடுத்து வெள்ளி என்ற கிரகம் நம் கண்ணுக்கு தோன்றுகிறது. இப்படியெல்லாம் விடியற்காலை பொழுது இருக்கும்போது, பெண்ணே நீ பேசாமல் எங்களுடைய சொல்லை கேளாமல் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய கள்ளம் தவிர்த்து நீ என்ன செய்யணும்? அப்படியான அந்த சில பேர் கண்ணை மூடி தூங்குற மாதிரி நடிப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரியான கள்ளம் தவிர்த்து நீ எங்களோடு சேர்ந்து வர வேண்டும். கலந்தேலோர் எம்பாவாய். அவ்வளோ அழகான விஷயங்கள் சொல்லப்படுங்க. பள்ளி கிடத்தையோ பாவாய் நீ நன்னாளா நீ இப்போ தூங்கிட்டு இருக்கலாமா, நல்லா இருக்குது, எந்திரிச்சு வா புறப்படு அப்படிங்கிறான். இப்போ இதில் ராவணன் வதை சொல்லப்படுகிறது. பறவை வடிவிலே வந்த அசுரனுடைய வதம் சொல்லப்படுகிறது. இது தவிர அந்த வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டுங்கிற விஷயம், மார்கழி மாதத்தில் வியாழ கிரகம் தோன்றுகிற செய்தியை ஆண்டாள் தன்னுடைய பாடலில் குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த வியாழ கிரகம் பற்றிய விஷயத்தை இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக நாம் சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால், மார்கழி மாதத்தில் அது தோன்றுகிறது. இப்போ வால் நட்சத்திரம் மாதிரி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றுகிறது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சு போகும். அப்போ வியாழ கிரகத்தை குறிப்பிடுகிற ஒரு பெண்ணாக, எழுத்தறிவு மிக்களாக, அறிவியல் அறிவு மிக்கவளாக ஆண்டாள் காணப்படுகிறாள். 8வது தோழி எழுப்புகிறாங்க.
அந்த தோழி எழுந்து வர்றா. அவளை அழைச்சிட்டு அடுத்த தோழியை பார்க்க போகிறாங்க. பைங்குவளைக்கார் மலரால் செங்கமலப்பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் ஆரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையூ பூனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய் ஆய். 10 தோழிமாறு எழுப்பின மாணிக்கவாசகர் தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு நாயகி பாவத்தில் ஒவ்வொரு பெண்களையும் ஒவ்வொரு வீட்டு பெண்ணையும் அழைத்து கொண்டு நீராட வருகிறார். அவர் நீராட வருகிற போது அந்த குளக்கரையில் எப்படி நீராட வேண்டும், மூழ்கி எழ வேண்டும் என்ற அற்புதமான செய்திகள் எல்லாம் சொல்கிறார். இப்போ கரையில் நின்று அந்த குளத்தை பார்க்குறார். பார்த்த உடனே எப்படி ஆண்டாள் மழை மேகத்தை திருமாலோட நிறத்தோடு ஒப்பிட்டு அவனுடைய உருவத்தோடு ஒப்பிட்டாலோ 4வது பாட்டில் ஆழி மழைக்கண்ணா என்று, இந்த பாட்டில் அந்த குளமும் அதனுடைய குளிர்ச்சியும் அதில் மலர்களும் அங்கே இருக்கிற பறவைகளும் அரவம் பாம்புகளும் எல்லாம் சேர்ந்து அது சிவபெருமான் போன்றும் உமையம்மை போன்றும் காட்சி தருகிறதாம். அந்த குளத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை பார்க்க அவருக்கு என்ன தோணுதான், இங்கேயும் அரவம் இருக்குது. அரவம்னா என்ன? பாம்பு. சிவபெருமானுடைய உடம்புலையும் பாம்பு இருக்குது. இந்த குளத்துலையும் அரவம் கேட்குது. அரவம் கேட்குதுன்னா சத்தம் கேட்குது. எல்லோரும் குளிக்கிறவங்க குளிச்சுட்டு அந்த பக்கம் அப்படி சத்தம் போட்டுக்கிட்டுருக்காங்க. அப்புறம் கருநீல மலர்கள் இருக்குது, அது உமையம்மை மாதிரி இருக்குது. செந்தாமரை மலர்கள் இருக்குது, சிவபெருமான் மாதிரி இருக்குது. குருகுகள் அங்கம் குருகினத்தால் அங்கே அந்த நீர்ப்பறவைகள் இருக்குது. அதேபோல் எம்பெருமானுடைய அந்த பெருமைகளை சொல்கிறாங்க. இப்படி வரிசையாக சொல்லிவிட்டு இங்கே நீராட வர்றவங்களுடைய உடல் அழுக்கு இதில் போகும். எம்பெருமான பாடுனா மன அழுக்கு போகும். புறந்தி தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் பார் திருவள்ளுவர். இப்போ பாட்டை பாருங்களேன். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்களவு வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கு மடுவில் பாய்ந்து நம் சங்கம் சிலம்பக் கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடைந்து புனல் பொங்க பங்கைய பூமுனல் பாய்ந்து நீராடையிலோர் எம்பாவாய். பாய்ந்து நீர் ஆடையிலோர் எம்பாவாய். பாருங்க, அப்படிப்பட்ட இந்த குளத்தில் பெண்களாகிய நாம் என்ன செய்வோம்? உள்ள குதித்து நீராடி மகிழ்வோம் வாருங்கள் என்று அழைக்கின்றார். அதில் சங்கம் சிலம்ப, கால்களில் இருக்க சிலம்பு சத்தம் கேட்கணுமா. கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க, இப்படி குதித்த உடனே தண்ணி அப்படி மேலே அப்படி எந்திரிக்கணுமா. அப்படிப்பட்ட இப்படி தான் குளிக்கணுங்கிறாங்க. நீராடுற போது தண்ணி நிறைய இருக்கணும், அதில் போய் முங்கி குளிக்கணும். இந்த காலங்களெல்லாம் மாறிப்போச்சுங்கிற நமக்கு கவலையாக இருக்குது. அப்போ இந்த குளக்கரையானது மலர்கள் நிறைந்திருக்கிறது, அரவம் இருக்கிறது, இங்கு பசுமை இருக்கிறது, செம்மை இருக்கிறது, எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் போல் இந்த குளம் காணப்படுகிறது. நாம் இதில் சென்று நீராடுவோம், நீராடி எம்பெருமானுடைய பெருமையை பேசுவோம். இந்த நீரால் உடல் அழுக்கு போகும், அவனுடைய புகழால் நம்முடைய மன அழுக்கு போகும் என்று மணிவாசக பெருமான் பாடுகின்றார். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள், நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.